So now I'm not gonna extend by saying you have no related content, how you have changed my life. Allah Solala. Oh, you're trying to act cooler. Yeah, I'm trying to be cooler than the crowd. Yeah. Anyway, எல்லாரும் நீங்க அவங்களை சிரிக்க வைக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க ஆறுதலா இருக்கீங்கன்னு சொல்றாங்க. உங்களை யாரு நிறைய சிரிக்க வைக்கிறாங்க? நீங்க ஓகே இன்னைக்கு டே ஆஃப் ஐ வாண்ட் டு ஜஸ்ட் லாஃப் அவுட் லவ்னா நீங்க யார who do you watch? Who do you follow? ஓ, நான் பார்க்கறது யாரை பார்க்கறதுன்னா like உங்களை யார் சிரிக்க வைக்கிறாங்க and who is the person that gives you that solace that you need at the heart? Okay. மைண்ட் பண்ணியா இருப்பாங்க. நிறைய நல்ல நகைச்சுவையை வாரிட்டே தூவி விட்டுட்டே இருப்பாங்க. பாதி நகைச்சுவை வந்து அவ்வளவு நகைச்சுவையா இருக்கும். ஏன்னா என்னதான் கலாய்ச்சி சொல்லுவாங்க. பட் ஆனால் ஐ திங்க் ஐ லைக் மை வைஃப்ஸ் கம்பெனி. வி பின் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் காலேஜ்லேருந்து எனக்கு அவங்க ஃப்ரெண்ட். ஸோ ஐ லைக் லிஸ்னிங் டு அவங்களோட நல்ல நல்ல வெஸ்ட் சைடில் கொஞ்சம் இன்னும் வெஸ்ட் சைட்லலாம் போனாங்கன்னா கொஞ்சம் பயன் மாடி விடும். ஸோ நல்ல நகைச்சுவை ஜோனில் இருந்தாங்கன்னா எனக்கு என் ஒய்ஃபோட நகைச்சுவை பிடிக்கும். அண்ட் ஐம் அ ஹாப்பி பர்சன். ஐ வுட் லைக் டு ஸ்டே தட் வே. அண்ட் எனக்கு அதனால யாராவது ஒருத்தர் கண்டென்ட் கொடுத்தா தான் சந்தோஷம். நான் ஜாலியாக இருக்கேன். ஆனால் என் டீமில் நான் இப்போ சொன்னேன் இந்த கருப்பு இன்டர்வியூவில் கூட ப்ரொமோஷன் ராகுல்னு ஒரு பையன் என்னோட கோ டைரக்டர் கோ ரைட்டர். ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ தாட் இஸ் த ஃபன்னியஸ்ட் பர்சன் தட் ஐ வாஸ் இன்டராக்டிங் வித். ஸோ யா ஐ லைக் பீப்புள்ஸ் கம்பெனி. நகைச்சுவையாக என் கூட பேசுகிறவங்க வந்து என் ஒய்ஃப் இந்த ராகுல் ரீசெண்ட் மெமரியில் அவங்க. அண்ட் தென் எனக்கு கவுண்டமணி செந்தில் காமெடி பிடிக்கும், சந்தானம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் எல்லாரும் மாதிரி தான். நான் ஈரானில் நான் வந்திருக்கேன். நானே ஈரான். ஸோ தேங்க்யூ ஸ்ரீநிதி. One last question. Oh wow, she's not done. Yeah, I'm not done. So creativity-க்கு நீங்க movies and watching shows தான் சொல்றீங்க. எந்த book படிச்சு உங்களுக்கு inspiration வந்து that you have used in any of these cases? ஜூனியர் விகடன். இந்த புக்ல இருந்து இன்ஸ்பிரேஷன், படத்துல இருந்து இன்ஸ்பிரேஷன் அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் எல்லாமே படிப்பேன். சின்ன வயசுல நிறைய படிப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. திருப்பி நான் ரேடியோவில் அப்புறம் படிக்க ஆரம்பிச்சேன். சரி, இன்ஸ்பைரிங்கா அவர் சொன்னதுதான் கரெக்ட். நம்ம பார்க்கறதோ படிக்கிறதோ 2 நாளைக்கு இருக்கும், 2 வாரம். எனக்கு நிறைய இன்ஸ்பைர் பண்ணது என்னோட தாத்தா. இன்ஸ்பைர் பண்ணதுன்னா எங்க தாத்தா சூப்பர், எனக்கு அவர் இல்லை, நான் அவரை பார்த்து வளர்ந்துருக்கேன். எங்க தாத்தா எங்க வீட்டில் சமைப்பாரு, பாத்திரம் தேய்ப்பாரு, துணி துவைப்பாரு. அண்ட் டே இன் டே அவுட் அதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் பண்ணுவேன். ஸோ நான் வீட்டிலேருந்து 11th 12th வெளில போகும்போது எனக்கு தெரியும் மற்ற வீட்டிலலாம் அம்மா தான் சமைப்பாங்க. எனக்கு 11th 12th வரைக்கும் ஆம்பளைங்க தான் சமைப்போம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா சமைப்பாரு, நான் ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாங்க, நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா அதுதான் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கேன். என்னோட அம்மா, என்னோட தாத்தா அண்ட் பீட் மை கிட்ஸ். நான் வந்து ஏதாவது தப்பான டிசிஷன் எடுக்கும்போது மை கிட்ஸ் ஆர் வெரி யங் பட் ஸ்டில் தே கைட் மீ டு த ரைட் வே. ஸோ ஐ திங்க் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் பீப்புள் அண்ட் ரியல் லைஃப். இது தென் புக், சினிமா அதெல்லாம் 2 நாள் இருக்கும், 5 நாள் இருக்கும். சைக்காலஜி பண்ணி படித்தா செமையாக காசை வந்து ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு வாரம் தோணும். அரவிந்த் சாமி பேசினதுக்கு அப்புறம் எல்லாம் ஒரே படிச்சது. எவ்வளோ பேர் நம்ம அப்படியே பயங்கரமாயிட்டோம். கிடையாது, புக்ல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே யாருன்ற ரெகுலர் இருக்கும். ஸோ புக் இஸ் நாட் மை இன்ஸ்பிரேஷன். யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரிப்பா, சாரிப்பா. வாப்பா, தெரியல வாப்பா. யா, எதுக்கு ஓடி வரானே தெரியல. Come on guys, there's a moment in this room. Yeah, we are going to create a moment. Yeah. Hi, buddy. Take a seat here. பிடிச்சி. Mukesh. எதுக்கு இங்க மேல ஓடுது? தேங்க்ஸ் சொல்லுமா. சொல்லு. நான் வந்து 2023 அப்பா தம்பி அவங்க வந்து ஒரு ரன் பண்ணாங்க. அவங்க ரேஷன் எடுத்து தம்பி வந்து ஒரு கண்ணு ரொம்ப லாஸ்ட் ஆகிடுச்சு. அப்பா வந்து ஒரு லெவலில் பிளேட் கட்டுறவங்க எடுத்து அப்படியே ஸ்டார்ட் அப்ஸ் அப்போ வந்து அக்கா கல்யாணம் பண்ணி ஒரு 1 month ஆச்சு. 1 monthலேயே இந்த இதுவும் ஆயிடுச்சு. அக்கா வந்து அப்படி 1 month போயிட்டாங்க. பார்த்தா வந்து திடீர்னு வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நான் ரெண்டு குழந்தை இல்லை, பார்த்தோம் இல்லை. திடீர்னு வந்து நான் தான் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியில் இருந்தேன். ஓகேவா, அப்படி இருந்துச்சு என் லைஃப்ல அப்படி தான் போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்து அப்புறம் காஷ்மீர் சொன்னாங்க. அப்புறம் நான் தான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு கடன் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கடைக்கு வேலைக்கு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அங்கே அப்படி திடீர்னு ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சு. இங்கே ஒரு அடி, இங்கே அடியா 2வது அடி அப்போ போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அக்கா கல்யாணம் கொடுத்து அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிட்டு அப்புறம் அக்கா ஃபிக்ஸ் ரெண்டு பண்ணிட்டா. இது போன அடி என்னடா சுத்தமாக போயிட்டு அப்புறம் வீட்லேயும் பீஸ்ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கடமை அப்புறம் நான் காலேஜ் படிச்சுட்டு
டீ ஓட்டிட்டு அப்புறம் அப்படியே லைஃப் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் வந்து அப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி லோன்லெஸ் ஆயிடுச்சு. வீட்லேயும் வச்சு இல்லாமல் யாருமே பேச முடியாமல் இந்த மாதிரி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து ஒரு ரன் பண்ணுறதுக்கு வில் பவர் வேணும்ல. அந்த வில் பவரை அந்த நானாக மட்டும் வந்து அப்படியே ஒரு தனியாக யாரோ ஒருத்தர் பேசினா எப்பவுமே ஒரு ஷோல்டர் தேவைப்படும்ல. அந்த ஷோல்டராக வந்து அந்த நானாக மட்டும் வந்தா அந்த டைம் எனக்கு கொடுத்தது. அப்படியே எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படியோ கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டேன். வீட்டுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டே நானும் வந்து காலேஜ் முடிச்சு ஒரு அறிவு வைக்கல. இந்த அறிவு வைக்காம அப்படியே போயிட்டு ஒரு அப்படியே வந்து அப்படியே ஒரு எமர்ஜென்சி பேசிட்டு இப்போ நான் வீட்டை பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் எனக்கு எல்லாம் கொஞ்சம் செட் ஆகிட்டோம். தேங்க்யூ. அந்த இடத்த கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? புரியுது. நீ பேசுறது கேட்டுட்டு இப்ப நல்லா இருக்கேன். நீ உங்க வீட்டுல எல்லாரும் சூப்பர். ரொம்ப இன்னசென்ட்டா, ரொம்ப பியூர் இன்னசென்ட் ஒரு ஃபீல் கொடுக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங் திஸ். God bless you. விகேஷ் சூப்பர். வாடா விகேஷ் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வாடா டிவியில் வரும். எவ்வளவு ஸ்வீட்டா பேசினா அந்த பையன். தேங்க்யூ விகேஷ். சரி, ஐ திங்க் போறோம்னு நினைக்கிறேன்ல. நிறைய பேர் பேசினாங்க. நிறைய பேர் இல்லப்பா போயிட்டே இருக்கு. அப்புறம் நைட் ஃபுல்லா நாளைக்கு போலாமா? அங்க பத்தியா ஆப்ளிக் ஃபிளைட் காலைல 4:45 அவங்க அனுப்பிச்சு வச்சிடலாம். கடைசியில் பின்ன என்ன கட்ட சொல்லுங்க. யார் தம்பி அங்கே யாரா பச்சை சட்டை வந்து அவன் கண்டினியூ பண்ணிடலாம். Sure. Anything okay? Hey. Okay. Yes, ma'am. Hi. I am also a CA student. Now our interview is 3 years. And podcast Miracle episode. Right. Miracle episode. Episode முன்னாடி I was in a state where I failed 5 times in intermediate. My friend passed. I was so lonely, but I was still writing. And the Miracle video பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க God எனக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா எங்க அம்மா மேல பேரண்ட்ஸ் நம்பிக்கை நீங்க சொன்னீங்க God will not be what you want, He will be what you need. நீங்க அப்ப சொன்னது நான் ஓடிட்டு இருந்தேன். நீ ஓடுறா பாத்துக்கா வேகமா ஓடுறா அப்படின்னு. ஆனா நீங்க அந்த பாட்காஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறம் எபிசோடுக்கு அப்புறம் அடுத்த கிளியர். And now I am CA finals. Okay. சொல்லிங்க அந்த மந்தவெளி இப்போ ஆப்போசிட் பிள்ளையார் கோயில். போனே நீங்க அந்த சொல்லிங்க. நான் திரும்பி பார்த்தேன். கண்ணன் போல அப்போ கேட்கும்போது எனக்கு ஒரு படம் பார்த்து கூட அது ஒரு அந்த பாட்காஸ்ட் கேட்கும்போது அவ்வளோ டச்சிங்க. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா அப்போ நீங்க ஸ்டேஜ் ஆஃப் கேரியர் இருந்தீங்க. இப்போ இவரை மீட் அப்போ அந்த கோயில் போய் திரும்ப பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்பீட் அந்த கோயில் போய் பார்க்கும்போது அதே ஃபீலிங் தான் இருக்கு. எப்போ கோயில் போனாங்க ஒரே பிள்ளைங்க செம்மையா எமோஷனலாக இல்லை. அந்த எனக்கு திரும்பி அந்த கோயில் மந்தவெளி போகும்போது அதே மாதிரி வரல. ஒரு வாட்டி வந்தது. பட் ஐம் ஹாப்பி யூஆர் டூயிங் வெல் ஃபார் யுவர் செல்ஃப். நீ சிஏ இப்போ கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் அந்த ஃபைனலில் இருக்குன்னு சொல்லல. செமிஃபைனல்ஸ்லாம் முடிச்சிட்டல, ஃபைனல்ஸ் ஜெயிச்சது. ஒரு ஆஸ்திரேலியா டீம் மாதிரி ஆகும். நடுவில் தான் அமைச்சு வச்சாருன்னு வச்சுக்கோடா. மிராக்கிள் தானே. இன்னும் நீ சிஏ ஆகிட்டு எனக்கு ஆடிட்டர் ஆகிட்டு. ஓகே, நோ கருப்பு படம், மல்லி வெள்ளை படம். ஓகே, வெள்ளை படம். வாட் பிரசாந்த் ப்ளீஸ் மை டீம். ஓகே, அங்க தேங்க்ஸ் பண்ணி இன்னொரு குயிக்கா ஃபியூ क्वेश्चंस எடுத்து முடிச்சிடலாம். ஹாய் டாக்டர், ரொம்ப நேரமா வந்ததுலேருந்து கேபிஒய் வாலா வாங்க. ஹாய் ஹாய் ஹாய்டா. உங்க பேர் தான்? என் பேர் யுவன். யுவன். ஹாய் யுவன். ஓ ஃபேன் நோ யுவன் ஃபேன். யா நான் ஒரு லாஸ்ட் அவங்க போறாங்க. அவங்க பிடிக்கும். அவங்க பிடிச்சி சொல்லுங்க யுவன். ஓகே, நான் ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட். அதே மாதிரி இப்போ பேபிகண்ணன் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டேன். அண்ட் லைக் நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால இப்போ ஓகே ஆஸ்கி பேபிகண்ணன் மாதிரி லா பிராக்டிஸ் பண்ணணும்னு என்ன சொல்லலாம்? இல்ல ப்ளீஸ் வாட்ச் த கிளைமேக்ஸ். ஸோ தட் இஸ் மை ஆன்சர். ஏய் என்னடா இது ஒரு கேள்வியாடா? இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன்.
உங்களுக்கு ஆகும். அதனால நல்லாவே பண்ணுங்கடா, நல்ல நல்ல மக்களுக்கு சேவை பண்ணுங்க. அந்த பேபி கண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்து ரியல் லைஃப்ல என் ஃப்ரெண்டு, அதாவது ஃப்ரெண்டோட அப்பா. அந்த அப்பா பொண்ணு இருக்காங்கல்ல, ரியல் லைஃப்ல அது நான் தான். என் செயினை தான் கழுத்துல கத்தி வச்சு அறுத்துட்டாங்க. ஸோ கூட வேலை செய்யற பையனோட அப்பாவே வந்து அது வினிதாக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து லாயரா பிடிச்சி இது பண்ண ஒரு 7-8 மாசம் அலைய விட்டு எனக்கு வாங்கியே கொடுக்கல. அப்பெல்லாம் சினிமாவுக்கு வர போறேன்னு தெரியாது. ஸோ படத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சினிமா எடுக்கும்போது இதை வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு எடுத்ததுதான். நான் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணனோ அதெல்லாம் அந்த அப்பா பண்ண கோர்ல கோத்ரூ பண்ணாங்க. ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு பண்ண படம் தான். ஸோ இன்ஃபேக்ட் அந்த படத்துல வந்து தடை பண்ணணும்லாம் ஒரு வழக்கு போடும்போது ஹைகோர்ட்டும் அதுதான் நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் ரியல் லைஃப்ல இருக்கிறாங்க, அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் அது எடுத்தது. ஸோ அப்படி இருக்காது, பேபி கண்ணன் மாதிரி இருக்காது, பேபி மாதிரி ஓகே. ஆக்சுவலா அந்த படம் பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்லாம் நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. அதனால தான் உனக்கு ஆச்சா? நீ லாஸ்ட் ஸ்டூடெண்ட் தானே சொன்னேன். நான் போறது கார்ப்பரேட்ஸ் எனக்கு அங்க போய் ஏமாத்துவியா? ஏமாத்த முடியாது. ஏமாத்தாது, பண்ணாது. ஓகே ஓகே, தேங்க் யூ, காட் பிளஸ் யூ. நீ என்ன சைடுல வந்து ஃபுட்போர்ட் வச்சிருக்கீங்களா? அண்ணா ஒரு ரிக்வெஸ்ட். சொல்லுமா. சோ நீங்க நிறைய ஸ்டோரி சொல்லிருப்பீங்க, நிறைய சொல்லிருப்பீங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லணும், அந்த ஸ்டோரியில ஒரு கேரக்டர் அதுல என் நேம் வச்சு சொல்லணும், கொஞ்சம் ஆசையா இருக்கு. கிரிஞ்சி பண்ணக்கூடாதுல்ல. உன் பேர் என்ன சொல்லு? அனுஜா. கவிதா? அனுஜா. அனுஜா. அனுஜா என் தங்கச்சி பேருமா. என் தங்கச்சி பேர் வச்சு நீ கிரிஞ்சா ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. இப்போ நான் 3 மணி நேரம் பேசிக்கிறாங்க, ஸ்டோரி சொல்லணும், அதில் அனுஜா சொல்லு. ஒரு ஸ்டோரி சொல்லணும். சொல்லி அந்த பொண்ணு அப்படியே அப்படியே வாங்க, அந்த மைக் வாங்க, கொஞ்ச நேரத்துக்கு சொல்லுமா, திடீர்னு தோணலாமா, கிரியேட்டிவிட்டி வரலாமா? சத்தியமா தண்ணி குச்சினேங்க தோட்டெல்லாம் தண்ணி வந்துடுச்சு. நான் அப்புறம் சொல்றேன் தனுஜா, இது ஒரு கேள்வி யோசிச்சுட்டு வந்து கேட்டு அடவாரம் பிடிக்கிற பத்தியா தனுஜா, என்ன பண்ற நீ? ஒர்க் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணுமா? ஓகே. வேற இந்த பக்கம் ஊருக்கே மைக் கொடுக்குற, நீ கேள்வி. ஹாய் ஃபரான். ஃபரான். ஹாய் ஃபரான். இது வரைக்கும் எனக்கு இந்த பச்சை சட்டை மஞ்சள் சட்டை Oh, you're trying again. Srinidhi, see, he's also trying to be cool. இதுக்கப்புறம் லைக் வாட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. வாட்சே ஒன்னால பண்ண முடியாது, ஏன்னா இது நான் பேசுவேன், நீ கேட்கல. வாட்சிங் பேர்ல வாட்ச் பண்ணுவேன் நீ. கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவேன் நீ பண்ணுவேடா ஃபரான். கண்டிப்பா கேட்கலாம். கேளு கேளு. கமெண்ட்ரி மட்டும் விட்டுறாரு. ஓகே, தேங்க் யூ. ராக்கிங். தேங்க் யூ ஃபரான். கிடையாது, என்ன நீங்க எல்லாம் ஒரே குரூப்பா வந்து கிளம்பி மைக் வாங்குறீங்க. ப்ரோகிராம் முடிச்சோட பாக்குறானுங்க. சார் நீங்க கேளுங்க சார். இருமா, இந்த இவர்கிட்ட ஒரு வாட்டி கேட்டு. ரொம்ப நேரமா உங்களை பார்த்துனே இருந்தேன். என் பேர் முத்து. நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ நான் ரொம்ப நாள் சைட் இருக்கேன். ஒரு நாள் வந்து ஒரு ஷூட்காக இங்கே கிளம்பி ராம்நாட்டில் அப்போ லிட்டரலாக ஒருத்தர் ஏதாவது சாங்ஸ்லாம் கேட்டு ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போடுங்க அப்படின்றப்போ ஃபுல்லாக கேட்டாங்க. Really sorry, அந்த friend had to go through this. இல்லை பயங்கர இன்டிமெண்டாக போச்சு. அதுக்கப்புறம் அவருக்காக நிறைய உங்களோட க்ராஸ் டாக் சொல்லி ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக ப்ளஸ் இந்த ஷோக்கு வந்து எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ செலக்டிவாக இங்கே ஒரு 3 பேர். ஸோ வரப்போ நல்ல மாடல் ஒரு பெரிய பிளஸிங் மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து உங்களை பார்த்து முடிவு வந்து ஃபீல் லைக் காட்ஸ் ஆஃப் சம்திங். Thank you so much. Been very kind. Thank you. நாளைக்கு என்னோட ஒய்ஃப்க்கு பர்த்டே. ஒய்ஃப் பேரு அஜய் இதழ். அவங்க அஜய் ஆர்ஜே இதழ். இதழ் ஆர்ஜே இதழ். ஹாப்பி பர்த்டே. உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு ஸ்வீட்டா இங்க வந்து என்கிட்ட விஷயம் கேட்டா வாங்கிக்கிறாரு. ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. சந்தோஷமா சேர்ந்து ஹாப்பியா ரொம்ப வருஷம் வாழுங்க. இப்போ அவர் தான் எடுக்கிறாரு. வீடியோ அவர் வீடியோ எடுக்கிறாருங்க. வீடியோ கால்ல. ஓகே ஓகே, சூப்பர். Thank you. God bless you. God bless you. எங்கம்மா? இங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ, ஐ அம் வர்ஷா. ஐ அம் வர்க்கிங் இன் பெங்களூர். இந்த ஷோக்காக உங்களை பார்க்கிறதுக்காக வந்தேன். பெங்களூரு? யா. ஆளு பாருங்க. பெங்களூரு எங்கடா? திருநெல்வேலி. நீ திருநெல்வேலி மிஸ் அடிக்கிற? ஷோக்காக வந்தியானா? இல்ல, நான் இங்க தான் இருக்கேன். பாத்தியா, பெங்களூர்ல இருந்து அங்க ஹாரிஸ் ஜெயராஜ் கான்சர்ட் நடக்கும்போது கிளம்பி இங்க வந்திருக்காங்க. I'm really enjoying the show. சூப்பர்மா, இந்த ஷோவே கன்சிடர் பண்ணீங்க. Okay. So நீங்க இப்போ ஒரு salon போறீங்க. For example, சிங்கப்பூர் salon போறீங்க ஹேர் கட் பண்றதுக்காக.
என்ன ஒரு சலூனுக்கு போவீங்க, முடி வெட்டுவீங்க, ஒழுங்கா முடி வெட்டல, நீங்க ஃபீல் ஆமா அழுவேன், அசிங்கமா திட்டுவாங்க அவனை பிடிச்சி. ஹேர் போனதுனால கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னு ஃபீல் பண்ணுவேன். அவனே தொப்பி வாங்கி தர சொல்லுவேன், ஒழுங்கா எனக்கு தொப்பி வாங்கி கொடு அப்படின்னு கேட்பேன். என்ன பெங்களூர்ல இருந்து இதுக்காக வந்த நீ என்ன இந்த பேசுற எனக்கு வேற கொஸ்டின் கேளு, உனக்கு செகண்ட் சான்ஸ். What is confidence? Wow, it's a better question, better framed question. சலூன் நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், நானும் தான். நகைச்சுவைக்காக சொல்லுது, நிகழ்ச்சி மூலம் யார் மனதையும் கொடுக்கப்படுவதில்லை, அதையும் மீறி யார் மனதாக கொடுக்கணும் பேசிக்கலி பண்ண முடியும். சாரி. சரி, இப்போ எனக்கு வந்து ஹானஸ்டி தான் கான்ஃபிடன்ஸ். நான் செம்ம நேர்மையா இருக்கேன், அதனால ரொம்ப தைரியமா என்னால பேச முடியும். நான் என் ஃபேமிலிக்குள்ளேயோ வெளியிலையோ டிஸ்ஆனஸ்டா இருக்கும் போதெல்லாம் பயந்துட்டே இருந்தேன். என்னால நேர்ல மூஞ்சியை பார்த்து பேசுறதுக்கு தயக்கமா இருக்கும். The moment I start correcting my mistakes and எனக்கு இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்றது எனக்கு எப்போ என் லைஃப்ல வந்து I started becoming confident. இது எனக்கு நடந்து இப்ப நீ கேட்கும்போது நான் as I speak I'm thinking I've not thought about this before, but எப்போ நான் செம்ம கான்ஃபிடென்ட் ஆனேன் அப்படின்னா நான் எப்போ பயங்கர ஹானஸ்டா ஃபீல் பண்ணணும். I don't have anything to hide. This is the person that I am to everyone. ஸோ அப்போ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆகும். எனக்கு செம்ம கான்ஃபிடன்ட் முன்னாடி வந்து எல்லாருக்கும் என்னால் தைரியமாக கண்டிப்பாக பேச முடியும். நான் எதுவும் பயப்பட தேவை. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பெரிய ஆள் இருக்காங்க அப்படின்னா I treat them as equal with no ego, no disrespect to them. எனக்கு யார்கிட்டையுமே வந்து ஏதாவது கெஞ்சி ஏமாத்தி போய் சொல்லி நடந்துக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ I feel confident because I'm honest. I'm very happy being honest. Thank you so much. Thank you so much for coming from Bangalore. Means a lot to me. Thank you so much. நீ அங்கே இருந்து கேட்கவே இல்லையா இன்னும்? என்ன இது? ஐயோ சொல்லுப்பா தம்பி. ஐப்பா அளவுகள் பரத்தாமடிக்கிறது பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன வருஷம் 9 மாசம் காந்தரா பண்ணலாமே, எனக்கு வந்து அப்ப சார் அவங்க ஊருக்கு ஃபோக் டேஸ் படம் எடுக்கிறாங்க, நம்ம ஊருக்கு எவ்வளோ இருக்கு எடுக்க. அந்த காலத்தை பார்த்தோம்னா பாளையத்தம்மன் நந்தம்மன் இடம்மன் இருக்கும் கனெக்ட் ஆகாது. சரி இது யாரு உனக்கு நீ அந்த காலத்துல பிறந்திருக்க மாட்டேன். சரி ஓகே, கருப்பு பார்த்தேன், கருப்பு நான் தேட்டர்ல பார்த்தேன். சரி ஓகே சொல்லுப்பா. ஆஸ்திரேலியா அமேசான் பிரைமா வந்துச்சு. சார் அந்த கடைசி நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த கருப்புசாமி கிட்ட வந்து எவ்வளவு அக்யூரேட்டா இருக்க முடியுமோ இருந்துச்சு. ஓகே, அந்த எக்ஸ்ட்ராவா எதுவுமே இல்லாம இருந்துச்சு. அதுக்காகவே ஒரு தனி நன்றி. நான் இப்போ வந்து டேரக்டர் அஜய் பாலாஜிக்கு ஒரு கேள்வி. ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு டேரக்டர் பேட்டர் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களே வீட்டில் விசேஷம் பண்ணலாம் முடிஞ்சு பேசணும். நான் வந்து ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஆனால் அதான் முக்கியமான எடுத்துட்டு திரும்ப ஒரு காட் பேஸ் பண்ணணும் ஏன் தோணுச்சு? எதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்பல எல்லாமே ஒரே படம் தான்டா. எல்கேஜி அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், சமூக அறிவியல், நீதித்துறை, பொதுத்துறைன்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ மாற்றி எடுக்கணும்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் இருந்தோடு அதுதான். அதுக்கப்புறம் என்ன கேட்டால் ஏன் இப்படி எடுத்தேன் அதே மாதிரி எடுத்தேன்னு கேட்கலாம். எனக்கு மூக்குத்தியம்மன் வந்து நிறைய பேர் வந்து ஹாட் ஸ்டார்ல தான் வந்ததுனால ஹாட் ஸ்டார்ல தான் பார்த்தாங்க. ஆனா தியேட்டர்ல வந்து நீ அமேசான்ல பார்த்தேன்னு சொன்ன பத்தியா. ஸோ அதனால தியேட்டர்ல போய் பார்த்தா இதெல்லாம் மக்கள் ரசிப்பாங்களேன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு வாட்டி எடுத்தோம். அதை ரசிச்சாங்க. போதுப்பா, மதுரையில இருந்து வந்துட்டு நீ எவ்வளவு பண்ணுமோ பண்ணிட்ட. 45 அன்ஹாப்பி ஆகிட்ட, எண்டிங் நீ எடுப்பேத்திட்ட. 45 பத்தி ஏதாவது நல்லதா சொல்லுப்பா. வேலை கம்பெனி பண்ணுவாங்களா அப்ளை பண்ணுவாங்க. சும்மா ஒரு மாதிரி காண வந்துச்சு. நைட் போகும்போது அஞ்சு பாட்டு கேட்பேன், பாட்டு கேட்டு தூங்குவேன். அப்போ காண வந்துச்சு. வருதுல்ல கொடுப்போம் ஜாபுக்கெல்லாம் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டேன். எப்படி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு தைரியமா இருக்கேன். இப்படின்னு பார்த்தா போன வாரம் மெசேஜ் வருது. அது பார்த்தா யாரோ நார்த் சொல்லிட்டேன் அப்படி வந்துச்சு. நமக்காக கூப்பிடுறது நான் விட்டேன். கண்ட்ரோல் விட்டுட்டேன்னா திரும்ப கால் பண்ணுவேன். ஓகே சொல்லல மனக்கட்டு காசு மெசேஜ் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க வந்து ஸ்பாட்டிஃபை மெசேஜ் பண்ணிட்டோம், நீங்க வரீங்களா அப்படின்னு.
ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங்கோ ஒரு இடத்துக்கோ போகிறது இல்லை. நோக்கரிலையும் 18 வாட்டி போட்டே ரிஜெக்டட். லிங்க்டின்ல ஒரு 4 Wow, you made that day, buddy. Sure, of course, yeah. ஒரு வேர்டு இருக்கும். We are unconvinced that Not selected, rejected. we have wished for your better future. Better future வேணும்னா நான் வந்து உங்களுக்கு நிறைய பேசுறேன். சூப்பரா பேசுறீங்க. சார் போஸ் பண்ணீங்க. நான் கொஞ்சம் பையா. நீ பேசுறா. ஓப்பனா பேசுறீங்க. அதனாலே வந்து நிறைய பேர் கொஞ்சம் பேருக்கு எனக்கு பிடிக்கும். என்ன பண்ற நீ? என்ன பண்ற நீ? என்ன வேலை பண்ற? கிரிக்கெட் பிளேயரா நீ? ஃபுல் டைமாவா? ஓ வா, எந்த டீம்ல இருக்க? ஓ அந்த அகாடமில மதுரையில இப்போ அகாடமி இருக்குல்ல? சென்னையில இருக்கிற அகாடமில. அதே நான் பேசுற மதுரை சென்னையில வந்து நான். சென்னை நீதி. இதுவே பெரிய நீங்க சொன்னீங்க மேனிஃபெஸ்டேஷன் அதே பெரிய மேனிஃபெஸ்டேஷன். என்ன நடந்துச்சுன்னா 22 மணிக்கு சென்னை வந்து தண்ணி வரும் ஒத்தக்கால வந்து நடக்க மாட்டேங்குச்சு. அப்புறம் வந்து போகாத கோயில்ல அம்மா அப்புறம் கஷ்டப்பட்டு போனாங்க. கடைசியா வந்து எதுவும் ரொம்ப போ நடக்குனாங்க. சரி அவங்க வயசுக்கு போமே ஐ மேஜிஸ்ட் அப்பா அப்புறம் வந்து பார்த்தா சரி ஓகே ரைட் நம்ம அப்படியே அவங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சென்னை வரணும் நினைச்சு வந்து சேர்ந்து விளையாடுவேன். எத்தனை இன்ஜினி வந்து விளையாடுவேன். என்ன கிண்டர்லாம் பண்றாங்க. நீங்க எப்படி கிண்டர்லாம் வந்து அதெல்லாம் தாண்டிங்க? நீங்க எப்படி ஆக்சுவலா இருக்கும்போது இப்ப நீ கேள்விக்கு வந்திருக்க இப்பதான். சுத்தமா பேசுறது பழக்கம் கிடையாது. சுத்தமா பேசினா புரியாது. அதே கொஞ்சம் விழாவியா பேசுறேன். நீ நல்லா பேசுன. ஆமா அதான் இருக்கு போல சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு மரியாதை பாசமா பேசினாங்களா கலாகாரம் பிடிப்போம் நம்ம கடைசியா பேசுவோம் பார்த்து உங்களுக்கு ஓகே பிரச்சனை இல்லை. முடிப்போம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அது இல்லடா உன்னை கிண்டல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு. டக்குன்னு வந்து இப்போ ஒரு காமெடி நடிங்க அப்ப கேட்டுருப்பாங்க இருக்கிறா எப்படி பார்க்கற கஷ்டப்படுற அப்படின்னு இருப்பாங்க. டக்குன்னு அங்க இருந்து ஒரு கொஞ்சம் திரும்ப கேட்டுருப்பாங்க காமெடி பிடிச்சி போயிட்டு எதுக்கு ஆக்டர் அப்படின்னு இருப்பாங்க. டக்குன்னு அங்க இருந்து அதுதான் இப்படி சொல்ல போயிட்டு போது நீங்க எப்படி இது பண்ணீங்க? இப்ப நான் வந்து பி கிராஜுவேட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி நான் இப்படி பேசுறேன். இப்படி அதாவது இப்ப நீங்க ஒரு லெவல் பை லெவல் போகும்போது மாத்தி பேசணுன்ற அளவுக்கு ஒரு இது இருக்கு. இப்போ வந்து போயிட்டா एक्चुअली बिल्टी पैसा मुझे मुझे अभी माता है मैं सब कुछ को मेरा बात भी सुनता है बिल्टी पैसा वो मुड़ी बट ओरिजिनलिटी வந்து மாத்த முடியல நால அதே பிரச்சனை. இப்போ பேசறேன்னா இப்போ வந்து நீங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஊர்க்காரங்க எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நானா இருக்கேன் காட்டுறாங்க இப்படி பேசினா மட்டும் உங்களுக்கு பிடிக்குது. ஏன் அதான் எனக்கு தெரியல. இப்போ நான் ஒரிஜினலா இருக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. எவ்வளவு நான் நடிச்சுட்டே இருக்க முடியும்? பாத்தீங்களா அவங்க மாதிரி பேசுறேன் அவங்க மாதிரி பேசினா அவங்க கேட்டுருவாங்க நீ ஏன்டா கையன்ற ஏன்டா கசகசன்ற ஏன்டா பேசிக்கிட்டே இருக்க ஏன்டா நிப்பாட்டவே மாட்டேங்கிற. இதுதான் நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். இது கரெக்டான கேள்விதான். ஓகேப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் போதுன்னு நினைக்கிறேன். ஓ ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் நீ கரெக்டா ஆர்டர் சீக்வென்ஸ் வந்து சொல்லுடா வாடா. இப்போ நம்ம ஓவர் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இப்போ ரூம்மேட்லாம் இருக்காங்க திடீர்னு நான் பேச நைட் 3 வரைக்கும் பேசிட்டு அவன் મને கட்டி கேட்பான். இப்போ அவனுக்கு நான் மெய்யாரா ஆகிட்டேன். இப்போ மெய்யாரா இருக்க உங்க மாதிரி எந்த மாதிரி ஆளுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு மெய்யாரா இருப்பாங்க அது யாரு? கரெக்டா வேற எதுவுமே நினைக்கிறேன். இதே கேட்கணும்னு நினைச்சேன். இன்னொரு சின்ன வயசுனா என்னன்னா கருப்பு படத்தை நீங்க மலையில எடுத்துக்கலாம் நல்லா செம்மையா இருந்திருக்கும் இதா இருந்திருக்கும். ஏழைகள் நெருங்கி எங்கேயோ எடுத்துட்டீங்க. இப்போ காந்தாரில் எப்படி அவங்களோட ரூரல் இடத்துல எடுத்தாங்களோ அவங்களோட ரூரலுக்கு கனெக்ட் ஆச்சு.
இது கொஞ்சம் ஒரு பில்டப் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளோதான். இது மாதிரி எல்லாம் ஆள் போய் பக்கத்தில் டக்குனு 12ஆம் படி கேட்டுக்கிட்ட வச்சுருந்தீங்கன்னா இன்னும் நல்லா மாசாக இருந்திருக்கும், கெட்டாக இருந்திருக்கும். அதுதான் கொஞ்சம் கவலை. கண்டிப்பா ரெண்டாவது பார்ட்ல இருக்குப்பா. நான் யோசிக்கிறேன். சூப்பர். நான் நீங்க சொன்னதை நான் யோசிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீ ரொம்ப நல்லா பேசின ஒரு வாட்டி பரத்குமார். செகண்ட் திங் வந்து நீ பேசினது போதும், மைக் கொடுத்து. அவ்வளோ பேச என் பேச்ச கேட்டதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும். நான் கொஞ்சம் அப்பப்போ சார் சூப்பரா பேசினப்பா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேர்ட் திங் நீ கேள்வி கேட்ட மாதிரி எனக்கு தெரியல, பட் அந்த மெய்யழகனுக்குலாம் எனக்கு வந்து தெரியலப்பா. யார் மெய்யழகனா எல்லாம் தெரியல எனக்கு. நீ என்ன சொல்றது? ஒன்னு எல்லாரும் மெய்யழகா பார்ப்பாங்களா? இல்ல போதும் அவ்வளவு சொன்னேன். என் ஃபேமிலி என்னோட ஃபர்ஸ்ட் சர்க்கிள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க தான். தேங்க்யூ என் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இங்கே முடிச்சுக்கலாம்ப்பா தம்பி. சொல்லாம பாசமா வந்தவங்க இப்போ சொல்லாம வண்டி ஒரு நாளைக்கு மண்டே ஆஃபீஸ் போகணும். தங்கச்சி சாரிமா உங்களுக்கு போய் ஆண்டிச்சு. சரி ஓகே கைஸ் கிஃப்டாமா ஒரு கதை சொல்லுமா? கம்மியா இருந்துச்சு அந்த பக்கத்து ஷேர் ஸ்டோரி. நீ அதுக்குள்ள கேட்டுப்பா அவங்க முன்னாடி இருந்து ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு பேசுறேன். சரி ஓகே. என் பேரு அவனை ஏமாத்தி அவனை வந்துட்டாரா? ஒரு பேசு தான் கேட்பானு. ஹாஃப் அன் ஹவர் பேசிருக்கான் அவன். எப்போ தெரியுமா? 8 மணிக்கு ஆரம்பிச்சான். சொல்லுப்பா. என் பேரு ரைட்மா. மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின் கேட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்லாம் ஆல்ரெடி இந்த பாட்காஸ்ட் மீட்டிங் தெரிஞ்சது. ஸோ நீங்க ஒரு ஸ்டோரி இந்த பாட்காஸ்ட் நீங்க சொல்லி நீ சொல்லல. அது நீங்க எப்போ சொல்லுங்க? என்ன ஸ்டோரி சொல்லுங்க? தெரியாது. சும்மா அப்படி நீ கேட்டா நான் அப்படி சொல்ல தெரியலப்பா. நீங்க போன வாரம் சொன்னேனா? இல்ல ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் சொல்றேன். அப்புறம் சொல்லிடுறேன். நான் சொன்னல காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் லவ் எப்போ ஸ்கூல்ல வந்திருக்கோம். இதை எங்க வீட்டில் கேட்டாங்கன்னா பொறுமையா அப்புறம் சொல்றேன். ஓகே. இன்னொன்று வந்து ஸ்பாட்டிஃபை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச ரீசனே இந்த பாட்காஸ்ட் கேட்கணும். Now tell in English now. Same reason. You understood? What we do? What? Start the Spotify originals again. Okay. So he's telling all non-Spotify Tamil people. Spotify started because he's listening because of Pacha. Nalamur. Yeah. புரிஞ்சிச்சு பா தம்பி. சின்ன பெருசு. சீரிஸ் பிடிச்சு வாட்ச் பண்ற மாதிரி நம்ம ஸ்பாட்டிஃபைல வந்து மிக்ஸ் ஷேரிங் பண்ணிருக்கேன். லைக் ஒரு 6 months எபிசோட்ஸ் 1 or 2 months ஃபுல்லா வெரி ஹார்ம்ஃபுல். அப்படிதான் கேட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Okay. Now that's it. Thank you so much. Thank you for being here. Questions for the stage வந்து உட்கார்ந்தாங்க. இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் யார்கிட்டயும் கேள்வி கேட்கல. நம்ம அப்படியே இதுக்கப்புறம் நான் கருத்து சொல்லி முடிச்சிடுவேன். இருப்பா நீ. ஓகே. நல்ல பேர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து 23rd November 2024 சொர்க்கவாசல் ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணிருந்தேன். அன்னைக்கு ஈவினிங்கே உங்களுக்கு ஃபேன் மீட் இருந்துச்சு. ஐ வாண்டட் டு கம் ஸோ பேட்லி. பட் அந்த சொர்க்கவாசலோட ஈவென்ட் இங்கே கூட இல்லை. என்னோட கால் வருது. They're telling me that my lover passed away. Basically, it's a terrible time for me. I had to go to like hospital. I had to see everything happen. It was like my life basically shattered. I used to listen to your podcast. After that, you break warning for the Karupur. But I used to be for 6 months I couldn't sleep at night. So I used to listen to your voice and I used to fall asleep to you talking to me basically. And I truly believe that only little things in life save you at the end, and you and your podcast has done it for me. And I'm so glad I got the opportunity to meet you. So I didn't know how I'm a writer. Basically, I didn't know how else I could preserve the memories of my lovers. So I wrote a book. And in the first foreword, I mentioned that in the Mandi, Manachi Survasal, even to the
சொர்க்காசில் போயிட்டாங்க அப்படின்னு. Like I was joking, but I have moved forward with him. And I'm glad it's not a promotion, guys. This is the last copy of the book that I ever printed. I'm glad that நான் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சேன். Thank you so much. You made an impact in everybody's life. I'm really sorry for what has happened. தெரியல நீங்க ஃபீல் பண்றீங்களா, எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. I'm really sorry. I'm glad from 4 years, 3 years after. God bless you. வேற என்ன சொல்றது தெரியல. Sorry. I just wanted, I'm happy that I got the opportunity. God bless. Sorry. Okay. Our good people. Yes. போதும் நினைக்கிறேன். இடம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஸ்பெஷல். ஈச் ஒன் நீங்கள் சொன்னாங்க நைட் வந்து நான் வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. I heard the voice note and I found her to go through so much in life, holding on with some hope. And அதில் ஏதோ ஒரு பர்சன் வந்து இந்த ஷோ என்னோட வாய்ஸோ நான் பேசுகிறதோ அது கொடுக்கும் அப்படின்னா வெரி ஹாப்பி. Kutika, I'm really sorry you had to go through this, but somewhere day in day out